இந்த விஜயராஜ் அப்படிங்கிறது வந்து ராஜுங்கிறது ஒரு கிராம பேர் மாதிரி இருக்குது. விஜயகாந்த்னு வச்சுக்குவோம். மிமிக்ரி பண்ணுறது, அந்த இமிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற போது உனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான். நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? அவருடைய அந்த சண்டை காட்சிகள் பார்த்தா எல்லாருமே பல பொது வெளிகளில் அப்படி ரைட்டில் காலை வச்சு லெஃப்டில் ஒரு சுற்றி அடித்தாருன்னா அத்தனை பேர் விருந்துருவான். அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுமே இந்த வறுமை ஒழிப்பு நாளுங்கிற மாதிரி கொண்டு வந்து பல உதவிகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தார். விஜயகாந்த் ரசிகர் மன்றத்திற்கென்று கொடியை உருவாக்கி சில உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டியிட்டு நகரசபை தலைவராக, வார்டு மெம்பராக, கிராம பஞ்சாயத்து தலைவராக கூட பல பேர் வந்துட்டாங்க. பொதுவெளிகளில் அவர் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்களை தூக்கி அடிச்சேன்னா தெரியுமா? மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிரு பார்த்து உனக்கு தான் பேசுறது எனக்கு பேசுறது என்ன கொம்பா. அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இடையில பெரிய அளவில் பிரச்சனைகள் உருவாகி அவர் புடவை கிழிக்கப்பட்டெல்லாம் நடந்ததில்லை. அவை எல்லாவற்றையும் விட இவர் நாக்க துருத்துனது தான் பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே போயிடுச்சு. தனித்து போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு தமிழகத்தில் இன்னும் எந்த கட்சிக்கும் அந்த வலுவு கிடைக்கல. இந்த இரண்டு பெரும் கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே, அடுத்து வர்ற தேர்தலில் தான் சரி கூட்டணி வச்சாதான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் கூட்டணி ஒப்பந்தம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு அவரால் வர முடியும். ஒட்டுமொத்தமாக பொதுமக்களுடைய ஆதரவு இருந்து, அவருடைய ரசிகர்கள், ஆதரவாளர்களுடைய ஆதரவு இருந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே பரவிடாமல் தொடர் வெற்றியை பெற்றார். அது விஜய்க்கு சாத்தியமா? வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க ஆய்வாளர் துரை கருணா அவர்கள். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச இருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் சோதரா. விஜயகாந்த் அவர்களை பற்றிய செய்தி. விஜயகாந்த் அப்படின்னு சொல்லும்போது கேப்டன், நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். எதிர்கட்சி தலைவராக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். பட் அவருடைய ஒரிஜினல் பேர் விஜயராஜ் அழகர் சாமின்னு நினைக்கிறேன். அவர் ஒரிஜினல் பேர். அதுக்கப்புறம் பேர் மாற்றப்பட்டு தான் விஜயகாந்த். இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு அவரை பற்றி பெருசாக அறிமுகம் இருந்திருக்காது. ஏன்னா அவருடைய அரசியல் வரலாறு என்னன்றதெல்லாம் தெரியாது. சரி, அதை பற்றி முழுமையாக உங்கள்கிட்ட கேட்கலாம். விஜயராஜ் அழகராஜ், அழகர் சாமி என்பது அவருடைய தந்தையார் பெயர். விஜயராஜ் தான் அவருடைய பெயர். அவர் கிட்டத்தட்ட 60-70களிலிருந்து இந்த திரைப்பட ஆர்வம் என்பது இளம் வயதிலிருந்தே, கல்லூரி பருவத்திலிருந்தே அவருக்கு அந்த ஆர்வம் இருக்குங்கிறது தான் அவருடைய நண்பர்கள் வட்டாரத்தில் தகவல். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ரைஸ் மில் வச்சுருந்தார். அப்போ அந்த பள்ளிக்காலம், கல்லூரிக்கு முடிச்சுட்டு வர்ற போது அந்த ரைஸ் மில்லில் தான் உட்காந்து வேலை பார்ப்பார். திடீர்னு அந்த அரிசி மூட்டை, நெல் மூட்டைகள் வந்துருச்சுன்னா அதை தூக்குறதுக்கு ஆள் இல்லை, அவரே தூக்கி தோளில் போட்டுட்டு விஜயகாந்தே அந்த மூட்டைகள், நெல் மூட்டைகள், அரிசி மூட்டையெல்லாம் லாரியில் ஏற்றுறது, இறக்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் டீக்கா ஒரு ஒயிட் ஷர்ட், ஒயிட் வேஷ்டி, வெள்ளை வேஷ்டி, வெள்ளை ஷர்ட்டை போட்டு, அவங்க அப்பா காங்கிரஸ் பிரமுகருங்கிறதுனால அந்த வட்டாரத்தில், இளைஞர்கள் வட்டாரத்தில் அடிக்கடி இந்த திரைப்படம் தொடர்பாக, இது தொடர்பாக தான் பேசுவார். அப்போ எம்ஏ காஜான்னு ஒரு டைரக்டர், பெரியவளம் தான் அவருக்கு சொந்த ஊர். எம்ஏ காஜா பெரியவளம் தான். அவர் மூலமாக தான் திரைப்பட துறைக்கு வர்றாரு. அவருடைய ஆத்ம நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம சினிமா லைனுக்கு நீ ட்ரை பண்ணுப்பா, மிமிக்ரி பண்ணுறது, அந்த இமிட்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுற போது உனக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு கொண்டு வர்றாங்க. சென்னையில் கொண்டு வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ பெரும்பாலும் அப்போ அன்றைய தினம் பெரிய அளவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருந்தார்.
இந்த விஜயராஜ் அப்படிங்கிறது வந்து ராஜுங்கிறது ஒரு கிராம பேர் மாதிரி இருக்குது. விஜயகாந்த்னு வச்சுக்குவோம். அப்போ காந்த் ரஜினி அவர்களுக்கு பின்னாடி வந்தவர் தான் ஆமாம் ஆமாம் திரைப்படத்தில். அப்போ விஜயகாந்த் அப்போ பீக்கில் இருக்கார். ரஜினிகாந்த் எல்லாமே பீக்கில் இருக்குன்னு 70s இறுதி தான் வந்துட்டு வர்றபோது என்ன ஆளே ஒரு மாதிரி கருப்பாக கிராமத்தை மாதிரி இருக்கான், இவனை வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அந்த மேக்கப் டெஸ்ட் இது பண்ணுற போது இருக்குது. ஓரளவுக்கு மனசு ஒடிஞ்சு இருக்க போது இல்லை நிச்சயமாக நம்ம உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிராமி ராவுத்தரும் அவருடைய நண்பர்கள் பலரும் கூட ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி எம்பே காஜா தான் அதை அறிமுகப்படுத்துகிறாரு. தொடக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபயர் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வர்றாங்க. அந்த தொடக்க கால படங்கள் அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை கொடுத்து சிவப்பு மல்லி போன்றதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இவரை கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆமாம், மிக சிரமப்பட்டு தான் இந்த துறையில் அவர் வருகிறார். வந்ததுக்கு பிறகு தாபாவானனுடைய படம் கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு பிறகு அவருக்கு அந்த கேப்டன் பட்டமும் வந்துடுச்சு. மிகப்பெரிய அளவில் ரசிகர் பட்டாளமும் அவருக்கு வருகிறது. இல்லை ஒரு வருஷத்தில் 84 நினைக்கிறேன், ஒரு வருஷத்தில் 80 படம். ஆமாம், 82 தொடங்கி 84 வரையிலையும் ஒரு 10-12 படங்கள் நிறைய தொடர்ந்து அடுத்தடுத்து படங்கள் வந்தது. ஒரு பெரிய அளவில் அவருடைய அந்த ஹீரோயிசத்தில் அந்த ஆக்ஷன் இதுதான். அவருடைய அந்த சண்டை காட்சிகள் பார்த்தா எல்லாருமே பல பொது வெளிகளில் அவர் ரைட்டில் காலை வச்சு லெஃப்ட்டில் ஒரு சுற்றி அடித்தாருன்னா அத்தனை பேர் விழுந்துருவான்டா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கமெண்ட்டு கொடுத்துட்ருப்பாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. எல்லா மெயின் ஹீரோ அந்த ரேஞ்சுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்த பொழுது தான் அவர் அரசியல் ஆர்வம் என்பதும் இன்னொரு அவர் படத்தில் டைலாக் எழுதின லியாகத் அலிகான் அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வசனங்கள் பூராமே அரசியல் தொடர்பானதாக இருக்கும், மக்களுக்கானதாக இருக்கும். அது என்னென்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படங்களில் தான் அது மாதிரியான காட்சிகள் வசனங்கள்லாம் இருக்கும். ஸோ அந்த பேட்டர்னில் லியாகத் அலிகான் அவருக்கு கதை வசனங்களை எழுதி கொண்டு வருகிற பொழுது அவர் ஒரு புரட்சிக்காரனாக இவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்வார். இன்னொன்று திரு விஜயகாந்த் அவர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பரோபகார சிந்தனையும் அவருக்கு இருந்தது. நீங்கள் அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்டில் அவருடைய அலுவலகம் விஜயகாந்த் அலுவலகம் இருக்கிற போது பல பேர் வந்து அவர்கிட்ட நிறையா உதவிகள் கேட்டு போவாங்க அப்படின்னு. அவர் முதலமாக வந்து டி நகரில் அந்த ரோஹிணி ஒரு லாட்ஜ் ஒன்று இருக்கும். இன்றைக்கி அதை இடிச்சுட்டு வேறு பில்டிங் கட்டிட்டாங்க. சர்பிட்டி தியாராயல் பக்கத்தில் இருந்தது. அந்த அறையை அவர் அந்த 40-45 வருஷம் அந்த அறையை அப்படியே வச்சுருந்தார். யாரெல்லாம் நண்பர்கள் மதுரையிலேருந்து வர்றாங்களோ அந்த அங்கே தங்க வச்சுருவார். அவங்கள 2 நாள் ஷூட்டிங் பார்த்துட்டு எதுவுமே பணம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுருவார். அவர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எத்தனை பேர் வந்தாலும் வேனில் வருவாங்க, பாடெல்லாம் போட்டு அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரி. அவருடைய ஒவ்வொரு பிறந்த நாளுமே இந்த வறுமை ஒழிப்பு நாளுங்கிற மாதிரி கொண்டு வந்து பல உதவிகள்லாம் செய்துக்கிட்டு இருந்தார். புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அந்த காது கேளாதோர் வாய் பேசாதோர் அந்த பள்ளி வளாகத்துக்கு ஒவ்வொரு ஆண்டுமே போய் அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது, நிதி உதவி 5 லட்சம் 10 லட்சம்னு நிதி உதவியெல்லாம் செய்துக்கிட்டு இருந்தார். அப்போ இது வந்து பொதுவெளிகளில் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பாலிடிக்ஸுக்கு வந்தால் நீங்கள் இல்லை, நான் பாலிடிக்ஸ் பற்றி நான் கேட்குறேன். அதுக்கு முன்பாக இந்த துறையில் இருக்கும்போது சமகாலத்தில் இருந்தவர் தான் ரஜினிகாந்த் அவர்களும். ஆமாம் ஆமாம், வெளியில் போட்டி இருக்கும். பட் அதை தாண்டி அவங்களோட நட்பு மற்ற விஷயங்கள் எப்படி இருந்துச்சு? இல்லை, எல்லாரோடைய ஒரு இணக்கமான போக்கு தான் அவருக்கு இருந்தது. கமலோடைய, ரஜினியோடைய, பிரபுவோட, அந்த காலத்தில் இருந்த சத்யராஜ் எல்லோருடையுமே அவருக்கு ஒரு இணக்கமான நட்பு தான் இருந்து யாரையும் பகைத்து கொள்ளக்கூடிய அந்த பண்புங்கிறது விஜயகாந்த்கிட்ட இல்லை. அதனால தான் அவர் நிற்க முடிஞ்சது, இல்லாட்டி அழிச்சிருப்பாங்க அந்நிய. அதனால் அந்த அணுகுமுறை என்பது நீங்கள் சில பேர் கதை கேட்டுட்டு இது சரியா இல்லை, அதெல்லாம் பண்ண முடியாது, ஒன்றும் முடியாது. எந்த கதைனாலும் சரி எனக்கு நான் சரியாக பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருவார். அவர் சொல்லுவாங்க, அவருடைய நண்பர்கள் ஒரு சாதாரணமாக வந்து இந்த மாதிரி படம் எடுக்கலான் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு நல்ல கதை இருக்குது, மற்றவங்கள்லாம் நிறைய கேட்குறாங்க, 5 கோடி 2 கோடி 1 கோடி 50 லட்சம் 20 லட்சங்கிற போது என்ன கொடுக்குறாங்களோ கொடுத்துடலாம். ஒரு படத்துக்கெல்லாம் புக் ஆகி அட்வான்ஸ் கொடுத்த தொகையெல்லாம் திரும்ப வந்து கேட்குற போது குறைச்சிட்டு கூட நான் நடிக்கிறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இணக்கமான போக்கு அவர்கிட்ட இருந்ததுனால தான் நிறைய படங்கள் வந்தது. அந்த படங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்து தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த அணுகுமுறை என்பது விஜயகாந்தனுடைய அணுகுமுறை என்பது திரைத்துறையில் எல்லோராலுமே மதிக்கக்கூடியதாக இருந்தது. ஏன்னா அந்த கேப்டன் மறைவுக்கு பிறகு நம்ம பார்த்தோம், ஒட்டுமொத்த திரையுலகமும் அத்தனை பேருமே அவ்வளவு வந்திருந்தாங்க. பொதுவெளிகளில் இருக்கிறவங்களும் அரசியல் தலைவர்களும் கூட வந்தாங்க. எனவே அந்த துறையை பொறுத்தளவு அவர் ஒன்றும் பெரிய ஆணவம், அகங்காரம் அந்த மாதிரியான போக்கில் எல்லோரையும் மதிக்கின்ற ஒரு நடிகராகத்தான் அவர்
இருந்தார் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலை. 2005 தேசிய திராவிட முற்போக்கு ஓப்பன் பண்ணுறாரு. அந்த அரசியல் பயணம் எப்படி ஒரு அமைஞ்சது? இல்லை, நம்ம தொடக்கத்திலேயே இந்த 2000க்கு முன்பே கூட அந்த 96, 98, 2001 காலகட்டங்கள்லேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர் மன்றத்தையே ஒரு அரசியல் கட்சி மாதிரி கிராம கிளை, பேரூர் கிளை, ஒன்றிய கிளை, நகர கிளை, அதற்கு உட்பட்ட மன்றங்கள், அது மாதிரி கட்டமைப்பை உருவாக்கி தான் கொடி அந்த மன்றத்துக்கண்டு, விஜயகாந்த் ரசிகர் மன்றத்திற்கண்டு கொடியை உருவாக்கி சில உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டியிட்டு நகரசபை தலைவராக, வார்டு மெம்பராக, கிராம பஞ்சாயத்து தலைவராக கூட பல பேர் வந்துட்டாங்க. ஸோ அதை தான் பரீட்சார்த்தமாக பார்த்தார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க. பல மன்றங்கள், அந்த பதிவு செய்யப்பட்ட மன்றங்கள் இருக்குது. இந்த கட்டமைப்பை அப்படியே அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் அதை தொடக்க முதலே அந்த பார்வையோடு அதை கொண்டு வந்ததுனால தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கொண்டு வர்றார். எப்படிப்பட்ட காலகட்டம்னா, ஆகப்பெரும் தலைவர்களாக இருந்த அரசியல் கட்சியில் அன்றைய தினம் செல்வி ஜெயலலிதாவும் இருக்கிறாங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில், இந்த பக்கம் திமுகவில் கருணாநிதியும் இருக்கிறார். ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த 2 தலைவர்களுக்கு மாற்றாக வந்து ஒரு புதிய ஆட்சியை நான் கொண்டு வருவேன் அப்படின்னு களத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். ஏன்னா ஆட்சி கட்சியினுடைய தொல்லைகளை, சிரமங்களை அவங்க சந்திக்கணும். அது ஒரு சொல்லியிருப்பார் ஒரு முறை, அவருடைய அந்த கல்யாண சத்திரத்தில் மேம்பாலம் கட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை வந்தபோது விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டு கேஷன் போன உடனே இவ்வளவு தொல்லைகளை நான் அரசியல் கட்சி தொடங்கினால தான், ஆனால் இதனால நான் பயந்து ஒதுங்கிட மாட்டேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அது பண்ணினார். ஸோ அந்த 2 கட்சிகளோடையுமே கூட்டணி வச்சு தேர்தலையும் எதிர்கொண்டார். தனித்து போட்டியிட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு தமிழகத்தில் இன்னும் எந்த கட்சிக்கும் அந்த வலுவு கிடைக்கல. ஒன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 2 பெரும் கட்சிகளோடு கூட்டணி வைத்து தேர்தலை எதிர்கொண்டால் மட்டுமே ஒரு 4-5 MP, ஒரு 10-20 MLA கிடைக்குங்கிறது நிலைமை தான். எந்த தேசிய கட்சியானாலும் மாநில கட்சிகளாலும் இதுவரைக்கும் அதுதான் நிலைமை. நான் குறிப்பிட்ட வைகோ கட்சி ஆகட்டும், ராமதாஸ் கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகளாகட்டும். அப்படி அப்போ தனித்து போட்டியிடுகிற பொழுது ஒரே ஒரு தொகுதி தான் விருதாசலத்தில் அவரால் வெற்றி பெற முடியுது. அடுத்து வர்ற தேர்தலில் தான் சரி கூட்டணி வச்சாதான் நமக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40-41 இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செல்வி ஜெயலலிதா முன்னிலையில் கூட்டணி ஒப்பந்தம் போட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி பிரதான எதிர்க்கட்சிங்கிற அந்தஸ்துக்கு அவரால் வர முடிஞ்சது. 29 இடங்கள் நினைக்கிறேன். 29 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சின்னு வந்தார். ஆனால் அவருடைய அந்த முன்கோபம், ஆவேசம், ஆத்திரம் இருக்குல்ல, அது அவர் அந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து சோபிக்க முடியலை. அந்த 5 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டுகளாவது இந்த அரசுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிற வகையில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு வந்திருந்தால் அந்த 4 ஆண்டு பயிற்சியின் விளைவாக 5ஆம் ஆண்டு அந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டி நாங்கள் இது நல்லாட்சி தருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் கொஞ்சம் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கும். அந்த 28-29 MLA இருந்தாங்க. அந்த MLAக்கள் தொகுதி அவங்க இருக்கிற அந்த மாவட்டத்திற்கு தேவையானவற்றை அரசிடம் கேட்டு பெற்று கட்சியையும் வளர்ச்சிக்கு கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த அணுகுமுறை தவறாக போயிடுச்சு. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 8-10 MLAவை வேலை பேசி ஜெயலலிதா இந்த பக்கம் கொண்டு வந்துட்டாங்க ஆதரவு நிலையில். அது ஒரு சறுக்கல் அவருக்கு ஏற்பட்டது. பொதுவெளிகளில் அவர் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் தூக்கி அடிச்சேன்னா தெரியுமா, சட்டசபையிலே நாங்கள் அது மாதிரி விமான நிலையத்தில் வந்து ஒரு பத்திரிகையாளரோட சண்டை, நானும் மதுரைக்காரன்டா போட்டு பார்த்துருண்டா, அது டெல்லியில் போயிட்டு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுறது. இந்த பொதுவெளிகளில் அந்த இமேஜ் உடைஞ்சிருச்சு. அந்த ஒரு பெரிய இமேஜ் உடைஞ்ச விவகாரத்தில் இது உடைக்கப்பட்டதுன்ற மாதிரி ஒரு சில கருத்துக்கள் சொல்கிறாங்கல்ல. இல்லை, அவர் செயல்பாடு தானே. நான் என்ன சொல்கிறேன், இமேஜை உடைக்கிறாங்கன்னா அந்த உடைகிற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு, அந்த அணுகுமுறை இருந்ததுனால தானே அதை பெருசுப்படுத்திட்டாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஊடகங்கள் மற்றவங்க எல்லாமே அதை பெருசுப்படுத்தி கொண்டு போயிட்டாங்க. அதற்கு அடிப்படை காரணம் இவருடைய அணுகுமுறை தான். பல ஆவேசமான கருத்துக்கள், முதல் முட்டல்கள், தூக்கி அடித்தது பச்சதெல்லாம் சட்டமன்றத்தில் நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம். 1989 மார்ச் 25 சட்டமன்றத்தில் நடந்ததில் அன்றைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இடையில பெரிய அளவில் பிரச்சனைகள் உருவாகி அவர் புடவை கிழிக்கப்பட்டெல்லாம் நடந்ததில்லை. அவை எல்லாவற்றையும் விட இவர் நாக்க துருத்தினது தான் பெரிய அளவில் இந்தியா முழுவதுமே போயிடுச்சு. அந்த ஒரு தலைமை பொறுப்பில் இருந்துட்டு அவர் அந்த அணுகுமுறை என்பது தான். இதை விட மோசமாக செல்வி ஜெயலலிதா அவர்களே திரு கருணாநிதி அவர்கள் பேசினார் சட்டமன்றத்தில். நான் இருந்தேன் அங்கே. ஆனால் அது பெரிய மிக கடுமையாக அவர் பேசினபோது நான் பக்கத்தில் இருக்கேன். அன்றைக்கி சட்டசபையில் இருந்தேன். மிக மோசமான வார்த்தையை சொல்லியெல்லாம் திட்டினார். பப்ளிஷ் ஆன வார்த்தையை சொல்கிறேன். ஏண்டி ரகலை பண்ண வந்தியா, நியாயம் வேணும்னு கேட்டோடனே போய் சோபன் பாபுட்ட கேளு, ஜெய்சங்கர்கிட்ட போய் நியாயம் கேளுடி அப்படியே சொன்னார். இன்னும் மோசமான வார்த்தையை சொல்லி திட்டினார். அது அந்த அம்மாவே மீடியாவில் சொன்னாங்க. வாழ்நாளில் கேட்காத வார்த்தையெல்லாம் முதலமைச்சர் சொன்னார். அந்த விஷயத்தை கூட பெரிய அளவில் மீடியா பண்ணலை. ஆனால்
இவர் இந்த நாகத்துருத்தனை விஷயமும் டெல்லியில் எங்கேயும் பத்திரிகையாளர் பண்ணது நம்ம ஊடகங்கள் வந்து அதை அவரை மிகவும் டேமேஜ் பண்ணி அவருடைய அந்த இஷ்யூ குறைஞ்சதனுடைய விளைவு தான் உடல்நலக் குறைவும் அவருக்கு ஏற்பட்டு இந்த ரெண்டுமே ஒரு பின்னடைவை சரிவை சந்தித்தது விளைவு தான். வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருந்த தேமுக கிட்டத்தட்ட 10% வரைக்கும் போனது 1% கூட கடந்தது 2021. விருப்ப மனு வாங்குறது கூட ஆள் இல்லாம. ஆமாம், அதனால ஆயிடுச்சு. கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்களா, அது எதனால பயன்படுத்துறாங்க? இல்லை, மதுரை பக்கத்தில் வந்து அவர் தொடக்கத்தில் அரசியல் வர்ற போது அவர் இந்த உதவிகள் செய்கிறது அங்கங்கே வர்ற பொழுது அவரை இந்த கருப்பு எம்ஜிஆர்னு அவர் அதே மாதிரி அந்த தொப்பி போட்டு கண்ணாடி போட்டெல்லாம் மதுரையில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் சுவர் விளம்பரங்கள் இருக்கும். எம்ஜிஆர் இடத்தை ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் கட்சி இருக்கிற அதே நேரத்தில் அவர் பெயரை பயன்படுத்துவது என்பது வந்து அவங்க விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தொடக்கத்தில் கூட அது விமர்சனம் பண்ணல, காலப்போக்கில் வந்துருச்சு. நீங்கள் அரசியலுக்கு யார் வந்தாலும் எம்ஜிஆர் போன்ற நல்லாட்சியை தருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ரஜினி கூட சொன்னார், கமல் கூட சொன்னார். அந்த கான்செப்டில் எம்ஜிஆருடைய ரசிகர்கள், எம்ஜிஆருடைய ஆதரவாளர்கள், எம்ஜிஆரின் தொண்டர்கள் ஆதரவை நாம் பெற்றுவிடலாம் என்கிற மாதிரியான போக்கு இருந்தது. ஆனால் நீங்கள் இந்தியா உலகத்திலே எம்ஜிஆர்னா ஒரே எம்ஜிஆர் தான். எல்லோரும் மேடைகளில் சொல்லுவாங்க, ஒரே சூரியன், ஒரே சந்திரன், ஒரே எம்ஜி ராமச்சந்திரன். அவருக்கு இணையாக கருப்பு எம்ஜிஆர், வெள்ளை எம்ஜிஆர், மஞ்சள் எம்ஜிஆர்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அதை ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால தான் அவர் அந்த மாதிரி வர்ற பொழுது அதுவும் பெரிய அளவில் எடுபடலை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதே ஃபார்மேட்டை விஜய் அவர்களும் ஃபாலோ பண்ணுறது. ஏன்னா அவருடைய கட்சி தொண்டர்களை சினிமா தொண்டர்களை அப்படியே வந்து கட்சி தொண்டர்களாக மாற்றுறது. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பண்ண அதே ஃபார்முலா, விஜயகாந்த் பண்ண அதே ஃபார்முலா இன்றைக்கி விஜயும் பண்ணுறாருல்ல. இந்த பேட்டர்ன் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இது எடுபடக்கூடிய பேட்டர்னாக இது இல்லை, அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். ஆனால் ஆதரவு நிலைப்பாடு என்பது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கிடைத்த அளவுக்கு எந்த நடிகருக்குமே எப்போதும் கிடைப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன், அவருடைய பிரச்சார பேருந்தில் இந்த மதுரை, கரூர், திருச்சி வர்ற போதெல்லாம் பேரறிஞர் அண்ணா படமும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படமும் பெரிய அளவில் போட்டிருப்பார். இன்றைக்கி இல்லை, அவர் மட்டுமே அப்படி கும்பிட்ட மாதிரி அந்த பேருந்தில் இருக்குது, எடுத்துட்டார். இந்த கொள்கை தலைவர்னு ஒரு 5 பேர் மட்டும்தான் மேடையில் பின்னாடி இருக்கிறாங்க. அப்போ அந்த இப்போது அவ்வப்போது அண்ணாவையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரையும் தொடர்றாரு. எப்படி தொடர்றாருன்னா 67 அண்ணா கொண்டு வந்தார் ஆட்சி மாற்றத்தை, 77 புரட்சித் எம்ஜிஆர் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே அடிப்படையில் 2026 நான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடுவேன். அண்ணாவோட புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஒப்பிடவே முடியாது. அந்த ஆட்சி மாற்றம் 49 கட்சி தொடங்குறார். 18 ஆண்டுகள் பயணித்து பேரறிஞர் அண்ணா 67 ஒரு பெரிய கூட்டணி அமைச்சு தான் ஆட்சியை பிடிக்கிறார். ராஜாஜி, காகிதம் இல்லத்து, மாப்போசி, கம்யூனிஸ்ட் தலைவர்கள், மூக்காத்தூர் போன்றவர்கள்லாம் ஒரு 6-7 அரசியல் கட்சிகளை இணைத்து தான் ஆட்சியை தொடங்குறார். 1972 கட்சி தொடங்கி 73 திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்று 5 ஆண்டுகள் பயணத்திற்கு பிறகு 77 தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிக்கிறார். அவருடைய அரசியல் பயணம் என்பது 1953 திமுக சேர்ந்து 20 ஆண்டுகள் திமுகவுக்காக 1957, 62, 67, 71 4 தேர்தல்களில் திமுக வெற்றிக்காக பிரச்சாரம் பண்ணவர். 63, 62, 63 மேல்சபை உறுப்பினராக இருந்தார். 67, 71 சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய அரசியல் பயணம் என்பதும் அவருடைய அணுகுமுறை என்பதும் திரைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் வந்ததுக்கு பிறகு அவருடைய வள்ளல் தன்மை என்பதும் ஒட்டுமொத்தமாக பொதுமக்களினுடைய ஆதரவு இருந்தது. அந்த பொதுமக்களுடைய ஆதரவும் அவருடைய ரசிகர்கள் ஆதரவாளர்களுடைய ஆதரவும் இருந்ததுனால தான் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி, அரசியல் சாணக்கியன் என்று பேசப்பட்ட கலைஞர் கருணாநிதியை 13 ஆண்டுகள் கோட்டை பக்கமே பரவிடாமல் தொடர் வெற்றியை பெற்றார். அது விஜய்க்கு சாத்தியமா? இல்லை. அரசியல் பயணமும் இல்லை, அரசியல் புரிதலும் இல்லை, ஆசைப்படுகிறார். நீங்கள் சொன்னது மாதிரி ரசிகர்களை அரசியல்படுத்துவது, ரசிகர்களை தாண்டி புரட்சி எம்ஜிஆர் பின்னாடி மக்கள் வந்தாங்க. அப்படி வெகுஜன மக்கள் வந்து இவர் நமக்கானவர், விஜய் நமக்கான நல்லாட்சியை தருவார் என்று ஒட்டுமொத்தமாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிப்பார்களா? இப்போதைக்கு சாத்தியமில்லை. இல்லை, நான் இந்த சப்ஜெக்ட் விஜயகாந்த் அவருடைய சப்ஜெக்டுக்குள்ளே இறுதியாக ஒரு கேள்வி கேட்குறேன். கேப்டன் ஒருவேளை கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தார் அப்படின்னா இன்றைக்கி அரசியல் சூழல் என்னவா இருந்திருக்கும்? இல்லை, அவர் உடல்நலக் குறைவாக இருந்தபோது இருந்தே அவர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சாரத்துக்கு போக முடியல. கட்சியினுடைய நிர்வாக குழு கூட்டத்தில் நம்ம பார்த்தோம், பல அவருடைய பொதுக்குழு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத அளவுக்கு அவரை கைத்தாங்களாக கொண்டு வந்து உட்கார்ந்து நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருந்து அதனுடைய நீட்சியாக நீங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்று வந்த பொழுது அதை சரியாக தக்க வைத்து கொண்டு பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில்
அவருக்கான அந்த கோபத்தை முன்கோபத்தை தடுத்து ஒரு அரசியல் தலைவனுக்குரிய பக்குவத்தோடு பயணப்பட்டிருந்தால் அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ரோல் இருந்திருக்கும். அதுலேருந்து மாற்று கருத்துமே இல்லை. ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியுமாங்கிறது சந்தேகம். பட் ஒரு பெரிய ரோல் அவருக்கு இருந்திருக்கும். தேமுதிகவும் ஒரு பிரதான அரசியல் கட்சி, தவிர்க்க முடியாத அரசியல் கட்சி என்கிற நிலைப்பாட்டை அவர் உறுதிப்படுத்தி இருப்பார். அது இப்போ பலகீனப்பட்டுருச்சுங்கிறது தான் நினைப்பார். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைமை பொறுப்பு ஏற்பவர்களுக்கு மிகப்பெரிய நிதானமும் பக்குவமும் வேணும். எல்லோரையும் அரவணைக்கிற அந்த நிலைப்பாடும் இருக்கணும். பொதுவெளிகளில் தங்களுடைய அந்த இமேஜ் உடைஞ்சிடவே கூடாது. அதுதான் முக்கியம். அது பொதுவெளிகளில் அந்த இமேஜ் உடைஞ்சிருச்சுன்னா அது தூக்கி நிறுத்த முடியாது. இப்போது இன்றைக்கு சேலத்தில் திரு விஜய் அவர்கள் பேசுகிற போது பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைக்கு உரிய அந்த ஒரு பக்குவமான அணுகுமுறை இல்லை. நான் சொன்னல உடல் மொழி சவாலப்படுற போது கதம்ங்கிறது அது எல்லாமே ஒரு வித சினிமாத்தனம் இன்னும் இருக்குது. இந்த அரசியல் புரிதலான பக்குவம் திரு விஜய் அவர்களுக்கு இல்லை. வளர்த்துக்கிட்டாருன்னா வளருவார். விஜயகாந்த் அவர்களை பற்றியும் கூடுதலாக விஜய் அவர்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இன்னொரு அமர்வில் இன்னொரு தலைவரை பற்றிய ஆரம்பம் முதல் முடிவரை என்ன நினச்சி பேசுவோம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.